130வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மிகப்பெரிய புயலை கிளப்பி இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு சீஃப் மினிஸ்டரோ பிரைம் மினிஸ்டரோ இல்ல எந்த அமைச்சர்களோ, ஒன்றிய அமைச்சரோ மாநில அமைச்சரோ ஏதாவது ஒரு வழக்கிலே கைது செய்யப்பட்டு அவர் 30 நாட்களுக்கு மேல சிறையில இருக்காரு அப்படின்னா 31வது நாள் அவருடைய பதவி பறிக்கப்படும் அப்படின்ற ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். திரு அமித்ஷா அவர்கள் இதை பாராளுமன்றத்தில் இன்ட்ரோடியூஸ் பண்ணி பேசிட்டு அதை ஒரு செலக்ட் கமிட்டிக்கு அனுப்புற ஜாயிண்ட் பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு இதை அனுப்பியிருக்காரு. இது எதிர்க்கட்சிகள் மத்தியில மிகப்பெரிய புயலை கிளப்பி இருக்கிறது. தமிழ்நாட்டுடைய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இது ஒரு எதேச்சதிகாரத்தின் ஆரம்பமாக தெரிகிறது, ஒரு டிக்டேட்டர்ஷிப் உடைய பிகினிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடுமையான குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். பாஜக தேர்தல் வெற்றியே இஸ் இல்லெஜிட்டிமேட், அவங்க ஒரு ஃப்ராட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. அதோடைய பிரச்சனை போகும் பொழுது இப்படி திடீர்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து யாரை மிரட்ட நினைக்கிறார்கள், they are defiling the constitution சொல்லி மிகவும் கடுமையான வார்த்தை பிரயோகம். இதுவரைக்கும் பாஜக அரசை இவ்வளவு பகிரங்கமாக அட்டாக் இதுவரை யாரும் செய்யல. அதை செய்திருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதல்வர். அப்போ இந்த பிரச்சனையுடைய வீரியம் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கலாம்.